என் வாழ்க்கையில் ஒளி கொண்டு வந்தவரே கெனிஷா தான். ஒரு அழகான துணை அப்படின்னு சொல்லி ரவிமோகன் அவர்கள் ரீசன்ட் டைமில் ஒரு பெரிய போஸ்ட்டை வந்து போட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஆக்டர் ரவிமோகன் அவர்களுக்கும் ஆர்த்தி அவர்களுக்கும் டைவர்ஸ் ஆனது தான். ஸோ இதில் தொடர்ந்து ஆர்த்தி அவர்களை கண்டமேனிக்கு வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ரவிமோகன் ஒரு குட் சோல், அவர் ஒரு நல்ல மனுஷன், அவருக்கெல்லாம் இப்படி நடக்கலாமா, அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி நெட்டிசன்ஸ் எல்லாம் கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையில் ரீசன்ட் டைமில் ப்ரொடியூசர் ஐசாரி கணேஷோடைய மகளுடைய திருமணத்திற்கு ரவிமோகன் அவர்களும் கெனிஷா அவர்களும் திருமணத்துக்கு வந்திருந்தாங்க. ஸோ இதனை தொடர்ந்து இந்த சர்ச்சை வேறு லெவலில் வந்து வைரல் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெனிஷாவை ரவிமோகன் அவர்கள் கேரி பண்ணிக்கிற விதமாக இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேரும் கைகோர்த்து நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ரெண்டு பேரும் ஒரே உடையில் வந்ததாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு புருஷன் பொண்டாட்டி மாதிரி வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதில் தொடர்ந்து ஐயோ ஊமக்கு சும்மாபாவன், இவனெல்லாம் நம்பவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் போட்டு வைரல் ஆக்கி விட்டுருந்தாங்க இந்த வீடியோஸை அண்ட் ட்ரோலும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதனை தொடர்ந்து ரவி அவர்கள் இப்போதைக்கு ஒரு பெரிய ரிப்ளை வந்து கொடுத்துருக்காரு. அந்த ரிப்ளையை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். ரவிமோகன் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு. அதில் கெனிஷா பிரான்சைஸ் பற்றி ரவிமோகன் குறிப்பிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெனிஷா பிரான்சைஸை பொறுத்தவரை நீரில் மூழ்கும் ஒருவரை காப்பாற்ற தேர்ந்தெடுத்த ஒரு தோழி ஆவார். என்னை உடைத்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்ல தைரியம் மட்டுமே இருந்தபோது அவர் ஒரு உயிர் நாடியாக மாறினார். எனது பணம், வாகனம், ஆவணங்கள், ஏன் எனது அடிப்படை கண்ணியம் கூட குறைக்கப்பட்டு வெறுங்காலுடன் என் சொந்த வீட்டை விட்டு வெளியேற போது கெனிஷா எனக்காக நின்றார். சூழ்நிலையை உணர்ந்து தயங்காமல் வந்த ஒரு அழகான துணை அவர். என் வாழ்க்கையில் ஒளியை கொண்டு வந்தவர். நான் சட்ட ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக, நிதி ரீதியாக போராடும் அனைத்து போராட்டங்களையும் கெனிஷா நேரடியாக பார்த்தவர். புகழுக்காகவோ கவனத்திற்காகவோ அல்லாமல் இரக்கத்துடன் வலியுடன் என்னுடன் இருக்க தீர்மானித்தார். நான் மகிழ்ச்சியாக இருக்க தகுதியானவன் என்பதை எனக்கு நினைவூட்டுவதும் அவர்தான். உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு வழியை காண்பீர்கள் என்று நம்புகிறேன். கெனிஷா எனக்கும் என் பெற்றோருக்கும் என்னை தொடர்ந்து வழிநடத்திய என் குழுவினருக்கும் செய்த காரியம் மிகவும் மரியாதைக்குரியது. அவரின் நடத்தையையும் தொழிலையும் அவமதிக்கும் ஒரு சிறிய கிண்டலை கூட நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். அவர் ஒரு தெரபிஸ்ட், அதைவிட அவர் அற்புதமான பாடகி. ஆரம்பத்தில் என் கதையை சுருக்கமாக கேட்ட நிமிடத்தில் எனக்கு ஒரு தோழியாக மட்டுமே உதவுவேன் என்றும் தெரபிஸ்டாக உதவ மாட்டேன் என்றும் உறுதியளித்தார். ஏனென்றால் அது சட்டத்திற்கு எதிரானது. மிரட்டி பணம் பறிப்பவர்களின் குடும்பத்துடன் துன்பப்பட்டதை என்னை விட வேறு யாரும் அதிகமாக புரிந்து கொள்ள முடியாது. கெனிஷாவுடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நியாயமே இல்லாதவாறு குற்றம் சாட்டப்படுகிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் எனக்கு உண்மை தெரியும். என்னை அறிந்தவர்களுக்கு என் நன்றி உணர்வு தெரியும். என்னை நீங்கள் மதிக்கிறீர்கள் என்றால் கெனிஷாவுக்கும் அதையே செய்வீர்கள் என நம்புகிறேன். என் வாழ்க்கையை யாரும் அழிக்க முடியாது. நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கு தெரியும் என்று தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையில் ரவிமோகன் அவர்கள். ஸோ இது நேரடியாக ஆர்த்தியை அட்டாக் பண்ணுற மாதிரி மட்டும் இல்லாமல் நிறைய ரசிகர்களுக்கும் ஏட்டர்ஸ்க்கும் பதில் சொல்லும் வகையில் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு ரவிமோகன் அவர்கள். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலுடன் சந்திக்கிறேன். Until then, bye from உதய். நன்றி, வணக்கம்.